கடன் இருக்கு, கையில கொஞ்சம் பணம் இருக்கு. ஃபர்ஸ்ட் என் கையில இருக்கக்கூடிய பணத்தை வச்சு இந்த கடனை அடைச்சிடட்டுமா, இல்ல இந்த பணத்தை இன்னும் சேமிக்கட்டுமா? ரெண்டுத்துக்கும் என் கையில பணமே இல்லை, ஆனா இதுக்கு ஏதாவது ஒரு வழி வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானதா. ஸோ வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. வெல்கம் டு பாஸ் வாலா. நான் உங்க யுவராணி. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பவித்ரா அப்படிங்கிறவங்க அவங்களுடைய கனவு இல்லம், அதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டாங்க. 50 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி அந்த லோனை திருப்பி கட்டிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அது. இப்போ என்ன ஆச்சு, திடீர்னு அவங்க கையில் ஒரு 10 லட்சம் ரூபா இருக்கு. ஸோ இந்த 10 லட்ச ரூபாயை எக்ஸ்ட்ராவாக நம்ம கஷ்டப்பட்டு இஎம்ஐ வட்டி கிட்டி எல்லாம் கட்டிட்டு இருக்கோம்ல, போய் அந்த கடனை முடிச்சு விட்டுறலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் போயிட்டு இருக்கு. இல்லைன்னா அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம் அவங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ வீட்டில் இருக்க பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா, பவித்ராவுடைய அம்மா அப்பா பாட்டி தாத்தா எல்லாரும் மாமா எல்லாரும் வந்துருவாங்களே, ஒரு விஷயம் நம்ம பேச போறோம் அப்படின்னா அங்க நம்மளோட முடிவு பெரிய முடிவா இருக்காது. அவங்க எல்லாரும் பேசி எடுக்கிற முடிவை தான் நம்ம ஏத்துக்கணும், வேற வழியே இல்லாம. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, எதுக்கு கடனை வச்சுக்கிட்டு இருக்க, கையில 10 லட்ச ரூபா இருக்குல்ல, அந்த கடனை கொண்டு போயிட்டு அந்த பார்ட் பேமெண்ட் பண்ணி விட்டுரு, கொஞ்சம் கடன் தொல்லை நமக்கு கம்மியாகும்ல, பாரம் கொஞ்சம் குறையுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பவித்ரா அவங்க மனசை வந்து மாத்துறதுக்கு பாக்குறாங்க. இங்க பவித்ரோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, என்ன லூசா நீ, 10 லட்ச ரூபா கையில இருக்கு, தேவையில்லாம எதுக்கு போயிட்டு ஹோம் லோனை பாதி முடிச்சு விடுறேன்னு சொல்ற, அந்த பணத்தை கொண்டு போய் முதலீடு பண்ணு, அதுல வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் உனக்கு இன்னும் ஜாஸ்தியாகும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிற நிலைமையில பவித்ரா மட்டும் கிடையாது, நம்மள மாதிரியான மக்களுடைய நிலைமையே இந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்கு. பிகாஸ் ஒருத்தவங்க வந்து கடன் அடைச்சிரு, உனக்கு தொல்லை முடிஞ்சு போச்சு அப்படிம்பாங்க. இன்னொருத்தவங்க வந்து ஏன் கடனை போய் அடைக்கிற, பணத்தை சேமிச்சு வை அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க சொல்றது கேட்கறதா இல்ல இவங்க சொல்றது கேட்கறதா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எது சரியானது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும். அங்கதான் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறோம். 3 ஃபேக்டர்ஸ் இருக்குங்க நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு. அதுலயும் முக்கியமா கடன்லாம் வாங்கிட்டு அந்த கடனை திருப்பி அடைக்கணும்னு நினைக்கும் போது எது நமக்கான நல்ல வழி, எது ஃபர்ஸ்ட் செஞ்சா நம்ம பணத்தை சேமிக்க முடியும் அப்படின்னு நினைக்கும் போது அடுத்தவங்க பேச்சு கேட்காதீங்க. நான் சொல்றது 3 விஷயத்தை மட்டும் அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கே இந்த வீடியோட முடிவுல எது சரின்ற ஒரு டெசிஷன் உங்களால எடுக்க முடியும். நம்பர் 1, லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் வர்சஸ் எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ ஒரு பேங்க்ல நம்ம கடன் வாங்கியிருக்கோம், அந்த பேங்க்காரவங்க நமக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீத வட்டி போட்டு கொடுப்பாங்களா, அது எவ்வளவுன்னு பாருங்க, அதுதான் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட். ரெண்டாவது என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, கையில ஒரு குறிப்பிட்ட பணம் வச்சிருக்கீங்க, அது கொண்டு போய் முதலீடு பண்ண போறீங்க, அதுல இருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் இருக்கு. அந்த ரிட்டர்ன்ஸுக்கு அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்க. ரெண்டுத்தையுமே வச்சுதான் நம்ம டிசைட் பண்ண முடியும். இப்போ பவித்ரா கதையை எடுத்துப்போமே. இப்போ பவித்ரா வந்து ஒரு பேங்க்ல லோன் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பேங்க்ல ஒரு 9% வட்டின்னு வச்சுக்கலாம். ஹோம் லோனுக்கு 9%, அதுதான் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட். இன்னொரு சைடு அந்த பணத்தை கொண்டு போய் அவங்க ரீபேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு அந்த பர்டன் குறைய தான் செய்ய போகுது. இன்னொரு சைடு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க இல்லையா, அந்த பணத்தை கொண்டு போய் முதலீடு பண்ணு, உனக்கு இன்னும் நல்ல லாபம் வரும், நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவங்க எந்த ஒரு ஃபண்ட்ல போயிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல முதலீடு பண்ண போறாங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், மியூச்சுவல் ஃபண்ட்னு எடுத்துக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு 12% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நல்லா திங்க் பண்ணி பாருங்க. இந்த சைட்ல கடன் வாங்கியிருக்காங்க, பேங்க் இருக்கு, இந்த சைடில் மியூச்சுவல் ஃபண்டு சேவிங்ஸ். இங்கே கடன் இங்கே சேமிப்பு ரெண்டும் இருக்கு. இப்போ கடனை அடைக்கிறதா இருந்தால் 8.5% தான். இங்கே நமக்கு வரக்கூடிய லாபம் 12%. அப்போது நம்ம பணத்தை இதில் போட்டோம் அப்படின்னா நமக்கு 12% ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். அப்போ நமக்கு லாபம் தான். 8.5% இன்ட்ரெஸ்ட் ரேட்ன்றது கொஞ்சம் கம்மி. இதை தான் நம்ம யோசிக்கணும். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, if expected return on investment is greater than higher than loan interest rate is equal to invest. இப்போ சொன்னேன் ஒரு எக்ஸாம்பிள், அவ்வளோதான் சிம்பிள். இப்போ நான் பேங்க்ல போயிட்டு ஒரு 8.5% வட்டி கொடுக்குறாங்கன்னு மொத்த கடனை அடைக்கிறதுக்கு பதிலாக அதே 10 லட்ச ரூபாய் கொண்டு போய் நான் முதலீடு பண்ணேன் அப்படின்னா எனக்கு 12% ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. அப்போ என்ன பண்ணும், இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணும். ரெண்டாவது ஃபார்முலா, if expected return on investment is lesser than lower than loan interest rate is equal to pay off loan. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் யாரெல்லாம் கடன் அடைக்கலான்னு. இப்போ முதல் ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் சினாரியோல பேங்க்ல கொடுக்கக்கூடிய வட்டியை விட எனக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறதுனால நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன். ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னா, இப்போ அதே சிச்சுவேஷன் வச்சுக்கிறேன். இப்போ பேங்க்ல எனக்கு 9% வட்டி போட்டிருக்காங்க நான் வாங்கின வீட்டு கடனுக்கு. இப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போற பிளான் என்ன தெரியுமா, பிபிஎஃப்ல 7.1% தான் எனக்கு கொடுக்குறாங்க. பேங்க் கடன் 8.5 இல்ல 9% கொடுக்குறாங்க. 9% இருக்கு பேங்க்ல. பட் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போற பிளான்ல 7.1% தான் இருக்கு.
இப்போ நான் 10 லட்ச ரூபாய் கொண்டு போய் ஃபர்ஸ்ட் எங்க அடைக்கணும்? கரெக்ட். எனக்கு பாரம் இங்கே ஜாஸ்தியாக இருக்குது. 8.5% நான் வட்டி கட்டிட்டு இருக்கிறேன். எனக்கு 7.1% தான் எனக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை விட இந்த இடத்துல ஆப்ஷன் கடன் அடைக்கிறது தாங்க முதல் உரிமை அப்படிங்கிறது இப்போ நீங்கள் எப்படி டிசைட் பண்ணீங்களோ அப்படி தான் நம்மளோட லைஃபுக்கும் டிசைட் பண்ணும். இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது எமோஷனல் ஸ்டான்ஸ். இப்போ என்கிட்ட 2-3 பேர் வந்து கேட்டிருக்காங்க, யுவராணி இந்த மாதிரி ஒரு கடன் வாங்கிட்டேன், வீட்டு கடன் கட்டிக்கிட்டு இருக்கணும், அவ்வளோ வட்டி போடுறாங்க, இஎம்ஐ நிறைய கட்டுற மாதிரி இருக்கு, ஆனால் அந்த பிரின்சிபல் அமௌண்ட் குறையவே மாட்டேது, கிட்டத்தட்ட 5-6 வருஷம் கட்டிட்டோம், இன்னும் நிறைய பணம் கட்டுற மாதிரி இருக்கு, 20 வருஷம் எப்படி கட்டி முடிக்க போறோமோ 30 வருஷம் வரைக்கும் காத்திருக்கணும்னு பல பேர் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்காக நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, பேசாம நான் என்ன பண்றேன், இந்த தங்கம் இருக்குல்ல, என்கிட்ட தங்கம் இருக்கு, அதை கொண்டு போயிட்டு பேங்க்ல அடமானம் வச்சு அதுலேருந்து வரக்கூடிய அமௌண்ட் எடுத்து நான் ரீபேமெண்ட் பண்ணிடுறேன், நிம்மதியா இருக்கும்ல, கடன் இல்லாத வாழ்க்கை, அதான் சந்தோஷம் அப்படின்னு எமோஷனலா நிறைய பேர் வந்து திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை ஹேண்டில் பண்றதுக்கும் நமக்கு ஒரு திறமை இருக்கணும். இப்போ எப்படின்னா 2 விஷயம் தான், சேம் அதே சிச்சுவேஷன் தான். இப்போ நான் தான் என் குடும்பத்தில் நான் நிர்வகிச்சுட்டு இருக்கேன், என்னுடைய சம்பளம் தான் என் ஃபேமிலிக்கு பிரெட் அண்ட் பட்டராக இருக்குது. ஸோ நான் சம்பாதிச்சா மட்டும்தான் என் குடும்பத்தினுடைய வாடகை கட்டணும், வீட்டுக்கு செலவு, சாப்பாடு செலவு, கேஸ் பில்லு, கரண்ட் பில்லு எல்லாமே கட்டணும். நான் தான் கடன் வாங்கியிருக்கேன் வீட்டுக்கு, என்னோட சம்பாத்தியத்தில் தான் அந்த கடனை திருப்பி அடிக்கணும். மொத்த தலைவலியும் என் தலையில் மட்டும்தான் இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது என்ன நினைப்போம், ஷோ கையில் ஒரு 10 லட்ச ரூபா வந்திருக்கு, ஃபஸ்ட்டு நான் அந்த கடனை அடிச்சு முடிச்சிட்டா கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு இருக்கும். அப்போனா நீங்கள் அதுக்கு போங்க, உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் ஒரு ஆள் தான், வேறு ஆப்ஷனே இல்லை வீட்டில் அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் பெஸ்ட், நிம்மதியாக இருக்கும். ரெண்டாவது ஆப்ஷன், கடன் கட்டுறது எனக்கு பெருசாக அவ்வளோ பேர்டன் கிடையாது, இஎம்ஐ கட்ட முடியுது என்னால், நான் மட்டும் தான் சம்பாதிக்கிறேன்னு இல்லை. இப்போ என் தங்கச்சி இருக்காங்க, என் அண்ணன் இருக்காங்க, அவங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு குடும்பத்துக்காக கொடுக்குறாங்க, அவங்க வீட்டு செலவை பார்த்துக்கிறாங்க, நான் வந்து கடனுக்கு மட்டும் தான் கொடுக்குறேன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பேர்டன் பிரிஞ்சு போச்சு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிங்க. உங்கள் கையில் அந்த லம்பாக பணம் இருக்குது அப்படின்னா மொத்த பணத்தையும் கொண்டுட்டு போயிட்டு கடனை அடைக்கிறத விட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஜாஸ்தியாக உங்களுக்கு வரும். ஏன்னா இந்த சைடு பாட்டு இது போயிட்டு இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் எப்போதுமே இந்த பேங்க்குக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வட்டியை விட கட்டுற கடனை விட கொஞ்சம் ஜாஸ்தியான ரிட்டர்ன்ஸே கிடைக்கும். ஸோ எமோஷனலாக இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கணும், அதான் நம்பர் 2. ஸோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும். ஸோ எமோஷனலாக ஹேண்டில் பண்ணுறது, கடன் ஜாஸ்தியாக இருக்குது, குடும்பத்தை பார்த்துக்கணும், இவ்வளோ பாரம் இருக்குது அப்படிங்கிற போது நம்ம எல்லாரும் பணத்தை சேமிக்கிறதுக்கு பார்க்குறோம், கடன் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கும், பட் குடும்பத்துடைய பாதுகாப்பை பற்றி யோசிக்கிறதே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு தான் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது நமக்காக கிடையாது, நம்மளோட குடும்பத்துக்காக. இப்போ நான் உழைச்சிட்டு இருக்கேன், எனக்கு ஏதோ ஒன்று ஆகி போச்சு அப்படின்னா ஒரு லம்சமான அமௌண்ட் என் குடும்பத்துக்கு போகும். நான் இல்லைனாலும் அந்த சுச்சுவேஷனில் என் ஃபேமிலி அந்த பணத்தை வச்சு ஓரளவு சஸ்டெயின் பண்ணிக்குவாங்க. ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி நம்ம சைட்லேருந்து கொடுக்குறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோதான் கடன் வாங்கணும், எவ்வளோதான் சேமிக்கணும் அப்படிங்கிறதையும் தாண்டி முதல் உரிமையாக இன்சூரன்ஸ்க்கு கொடுக்குறது பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனை நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் அப்படி இன்சூரன்ஸ் போடணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி நான் சொல்லிட்டேன். வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை நீங்கள் போய் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஒரு பேஜ் வந்துடும். 2 கோடி ரூபாய் கவரேஜ் மாதம் வெறும் 600 700 ரூபா நம்ம ப்ரீமியம் பே பண்ணுறது மூலமாகவே 2 கோடி ரூபாய் கவரேஜ் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இவங்க கிட்ட 51+ இன்சூரன்ஸ் லிஸ்ட் பண்ணிருக்கனால உங்களுக்கு ஏற்ற பிளான் இது அப்படிங்கிறத நீங்களே கம்பேர் பண்ணி பெஸ்ட்டானதை சூஸ் பண்ணிக்கலாம். 15% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, 24 மணி நேரமும் கிளைம் அசிஸ்டன்ட்டும் கிடைக்குது. டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும் போதுமா? பத்தாது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் பார்க்கும்போது நேற்று நல்லா இருக்கிறோம், இன்னைக்கு வந்து திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுது, திடீர்னு ஏதோ ஒன்று ஆகி போயிடுதுங்க, மொத்தமாக சேர்த்து பணத்தை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் பில் கட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தவறான செயலை மட்டும் நம்ம செஞ்சிடவே கூடாது. நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம், நல்லா குடும்பத்தை பார்த்துக்கிறோம், நல்லா சேமிக்கிறோம், பட் இந்த இன்சூரன்ஸில் போயிட்டு மிஸ் பண்ணிடக்கூடாது நான் சொல்கிறேன். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறதும் ஒரு நல்ல விஷயம் தான். சேம் இதே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஒரு பேஜ் வரும். 1 கோடி ரூபாய் கவரேஜ் மாதம் வெறும் 400 500 ரூபா பே பண்ணுறது மூலமாக கிடைக்குது. அதுவும் 25% வரைக்கும் டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 51+ இன்சூரன்ஸ் லிஸ்ட் பண்ணிருக்கனால உங்களுக்கு எது ஏற்றதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க நீங்கள் கேட்கவே கூடாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 30 மினிட்ஸில் கிளைம் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் டேர்ம் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. இப்போதான் 3வது முக்கியமான ஒரு பாயிண்ட் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்தெந்த பேங்க்ல எவ்வளவு வட்டி நமக்கு போட்டாங்க அப்படின்னா எந்த முதலீட்டுல நம்ம முதலீடு பண்ணா நமக்கு அதிக லாபம் வரும், அந்த கம்பாரிசன் இருக்குல்ல, அங்கதான் மிஸ் பண்ணிடுறோம். சில பேர் சொல்லுவாங்க நீ பிபிஎஃப்ல போடுவாங்க, சில பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுவாங்க, சில பேர் ஈக்விட்டியில போடுவாங்க. எதுல தாங்க போடுறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் இதன் மூலமா நமக்கு டாக்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் கூட கிடைக்கும். ஸோ 3வது பாயிண்ட் இந்த டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் தான். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஹோம் லோன் கட்டிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், சந்தோஷப்பா நான் ஹோம் லோனுக்கே போறேன், நான் வந்து இந்த ப்ரீபேமெண்ட்லாம் பண்ணி முடிக்கல, நான் பரவாயில்ல நான் இஎம்ஐ கட்ட ரெடியா இருக்கேன் அப்படிம்பாங்க. எனக்கு ஷாக் ஆகும், என்னங்க கடனை எடுத்து தோல் மேல வச்சிருக்கீங்க, அந்த வெயிட் அவங்களால தாங்கிக்க முடியுமா? இஎம்ஐ கட்டுறீங்களே,
ஃபுல் பேமெண்ட் கட்டினா என்ன அப்படிலாம் சம்டைம்ஸ் முன்னாடிலாம் நான் கேட்டிருக்கேன். அப்போ என்ன தெரியுமா சொல்லுவாங்க, செம்ம ஷாக் ஆகும். அட யுவராணி, அண்டர் செக்ஷன் ஆஃப் 80C படி 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் என்னால் என்னுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு டாக்ஸாக நான் வந்து கரெக்டாக பெனிஃபிட் எடுத்துக்க முடியும். டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. 1.5 லட்சம் ரூபா நான் கணக்கு அமைச்சிருவேன் அப்படிம்பாங்க. இப்போ எனக்கு அது தெரிஞ்சிருச்சு. நான் முன்னாடி நடந்த கதையெல்லாம் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கட்டக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுக்கும் 2 லட்ச ரூபா வரைக்கும் நம்மளால் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் எடுக்க முடியும் அண்டர் செக்ஷன் ஆஃப் 24B படி. அப்போது ஒரு வருஷத்தில் 1.5 லட்ச ரூபா பிரின்சிபல் அமௌண்ட்டு, 2 லட்ச ரூபா இன்ட்ரெஸ்ட்டுக்கு கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபா கணக்கு காமிச்சு டாக்ஸே கட்ட தேவையில்லை. அப்போ எனக்கு ஹோம் லோன் தான்ப்பா பெஸ்ட்டு. இந்த ப்ரீபேமெண்ட்லாம் நான் போக மாட்டேன், எனக்கு வரியை கொஞ்சம் சேமிக்கணும், அதுதான் எனக்கு முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறதுக்காக சில பேர் இந்த ஆப்ஷன் கூட போவாங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, தெளிவாக உங்களுக்கு பிரித்து கட்ட போகிறேன். பேங்க்ல இவ்வளோ வட்டி போடுறாங்க, இத்தனை வருஷம் இருக்கு, இவ்வளவு ரூபா கடன் இருக்கு. அதே ரூபா பணத்தை நீங்க எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், அது நல்லதா கெட்டதா அப்படிங்கறத ஒரு டேப்ல காலமா காமிக்கிறேன், நீங்க செக் பண்ணுங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா லோன் எவ்வளோ எடுத்திருக்கேன்றது, நெக்ஸ்ட்டில் லோன் பீரியட் எவ்வளோ டென்யூர் பீரியட்ன்றது, அடுத்து இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ கட்டணும், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க லோனுக்கு அப்படிங்கிறது, அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் ஈல்டு எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் போடுறேன் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் அதுலேருந்து எனக்கு வரக்கூடிய எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 20 லட்ச ரூபா எனக்கு கடன் நான் எடுத்திருக்கேன் வச்சுக்கோங்க. 15 வருஷம் இந்த கடனை திருப்பி செலுத்தணும். பேங்க்காரவங்க எனக்கு போட்டிருக்கக்கூடிய வட்டி 8.5%. ஸோ இந்த சமயத்தில் என் பணத்தை நான் எஃப்டியில் போட போகிறேன். எஃப்டியில் எவ்வளோ கொடுக்குறாங்க, 6 to 6.5% தான் கொடுப்பாங்க. இப்போ கம்பேர் பண்ணி பாருங்க, கடன்காரன் பேங்க்ல 8.5%, நம்ம போய் எஃப்டியில் பணத்தை சேர்த்து வச்சாக்குள்ள 6.5% தான். 2% நமக்கு கம்மியாக கிடைக்குது. ஏன்? அப்போ நம்ம என்ன நினைப்போம், ஆப்வியஸாக பணத்தை கொண்டு போய் கட்டி லோனை ரீபேமெண்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரெண்டாவது சேம் 20 லட்ச ரூபா 15 வருஷம் 8.5% பேங்க்ல கொடுக்குறாங்க. டெட் மியூச்சுவல் ஃபண்ட் நான் போய் போடுறேன்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 6.5%. ஸோ இதுல நீங்க கம்பேர் பண்ணீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் நமக்கு ப்ராஃபிட் கிடையாது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா. மூணாவது அதே 20 லட்ச ரூபா கடன் 15 வருஷம் டென்யூர் பீரியட் 8.5% பேங்க்ல இருந்து கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த டைம் என்ன பண்றேன், பிபிஎஃப்ல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்றாங்க. அதுக்கு 7.1%. ஸோ 8.5 7.1 நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க எது பெஸ்டான ஆப்ஷன் அப்படிங்கிறது. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 20 லட்ச ரூபா 15 வருஷம் டென்யூர் பீரியட் 8.5%. சுகன்யா சமிருதி யோஜனா திட்டத்தில் போடுறாங்க 8.2%. 8.5 8.2 அப்போ 0.3% கம்மியா இருக்கே. சரி ஓகே, வாங்க அடுத்த ஆப்ஷன் போகலாம். 20 லட்ச ரூபா 15 வருஷம் டென்யூர் பீரியட் 8.5% லோன் இன்ட்ரெஸ்ட். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறோம், அங்க 12 to 14% ஆவரேஜா கிடைக்கும். இப்போ உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். இதுக்கு நான் முன்னாடி சொன்னது எல்லாமே பேங்க்ல கொடுத்துட்டு இருக்கக்கூடிய வட்டியை விட கம்மியான ஒரு ரிட்டர்ன்ஸ் தான். பட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்கு போனா பேங்க்ல 8.5, பட் இவங்க 12 and 14% கொடுக்குறாங்க. அப்போ நம்மளுடைய பெஸ்ட் ஆப்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் நம்ம சேவ் பண்ணிக்கிறது தான். அதுதான் அடுத்து 20 லட்ச ரூபா சேம் 15 வருஷம் 8.5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல போறாங்க, அதுலயும் 12 to 14%. அதே சினாரியோ தான் இங்கேயுமே. ஸோ ஆப்வியஸா நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க எது நம்ம ப்ரிஃபர் பண்றதுன்னு, இன்வெஸ்ட்மெண்ட் தான். அடுத்து லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது 20 லட்ச ரூபா 15 வருஷம் டென்யூர் பீரியட் 8.5%. ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, 16% இங்கே போட்டிருக்கேன். பட் அது நான் மேக்ஸிமமாக சொல்றேன், ஆவரேஜா அது கூட 12 and above அப்படி எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம கையில் ஒரு பணம் கிடச்சிச்சுன்னா கடனை அடைக்கிறதா இல்லை பணத்தை கொண்டு போய் முதலீடு பண்ணுறதா அப்படிங்கிறத பிரித்து பார்க்க நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். இது கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு சஜஷனும் கிடையாது. இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இது போதுமா, இப்போ நான் தெளிவாயிட்டேன், எனக்கு என்ன டிசிஷன் எடுக்கணுன்றது கிளாரிட்டி கிடைச்சிருச்சு அப்படின்னா இல்லைங்க, இன்னும் ஒரு 3 பாயிண்ட் முக்கியமாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதுதான் முக்கியமத்திலையும் மிகப்பெரிய முக்கியமான பாயிண்ட். இப்போ உங்களுக்கு வயசாயிருச்சு, ஒரு 50 வயசுக்கு மேலே ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, ரிட்டையர்மெண்ட் ஆக போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ரிட்டையர்மெண்ட் ஆக போகிற வயசில் சேவிங்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா இல்லை கடனை அடைக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா அப்படின்னா என்ன கேட்டால் கடனை அடைக்கிறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா 60 வயசு ஆயிடுச்சு, மறுபடியும் சம்பாதிச்சு பணத்தை வாங்கி அப்புறம் முதலீடு பண்ணி கடனை அடைச்சிட்டு நிம்மதியான வாழ்க்கைக்கு போகணும். ஸோ நம்ம எந்த ஒரு ஏஜில் இருக்கிறோம், எந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறோன்றதை பார்த்துட்டு தான் டெசிஷனே எடுக்கணும். இன்னும் நிறைய பேர் இந்த நேஷனலிஸ்ட் பேங்க்லாம் போனால் அதை கொண்டு இதை கொண்டு வா, அந்த டாக்குமெண்ட் இந்த டாக்குமெண்ட் அதை காட்டி இதை காட்டுன்னு அலைய விடுறாங்க யுவராணி. அதனால என்பிஎஃப்சிக்கு போயிடுறேன். அவங்க எனக்கு சிம்பிளாக உங்களுக்கு லோன் தானே வேணும், நாங்கள் உங்களுக்கு சாங்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு எவ்வளோ கேட்டாலும் எனக்கு லோன் கொடுத்துட்றாங்க. அதனால் நான் என்பிஎஃப்சி, இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க், இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு அங்கே போயிட்டு நான் லோன் எடுத்துருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். போக போக அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஜாஸ்தி பண்ணி உங்கள் தலையோட வலியை கொஞ்சம் ஜாஸ்தியாக வர வச்சுருவாங்க. அதான் உண்மையும் கூட. ஸோ அந்த மாதிரிலாம் இடத்துல நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அந்த அதிக வட்டி கட்ட வேண்டாம், ரீபேமெண்ட் பண்ணி முடிச்சு விட்ருங்க.
இப்போ லோன் ரீபேமெண்ட் பண்ணும்போதும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு ஞாபகம் இருக்கணும். என்னன்னா இந்த சார்ஜஸ்லாம் போடுவாங்க. இப்போ ப்ரீபேமெண்ட் பண்ணுறீங்கன்னா இப்போ பேங்க்குக்காரன்ட்ட 20 வருஷம் நான் லோன் கட்டுறேன்னு சொல்லியிருக்கீங்க, 20 வருஷம் வட்டி முதலமாக சேர்த்து கட்டும்போது ஆரம்ப காலகட்டத்தில் முழுக்க அவன் வட்டியவே எடுத்துருவான். அப்போ அவனுக்கு ஜாஸ்தியான வட்டி தான் கிடைக்கும். ஆனால் நீங்கள் திடீர்னு கொண்டு போய் நான் பணத்தை சீக்கிரம் கட்டி முடிச்சிடறேன்ப்பா, என் கடனை இழுத்து மூடிடுங்கன்னு சொல்லும் போது அவனுக்கு ஷாக் ஆகிடும். அப்போ என்ன பண்ணுவான், ஃபோர்க்ளோஷர் சார்ஜ், அந்த சார்ஜ், இந்த சார்ஜ், எக்ஸ்ட்ராலாம் பில்லு திட்டுவோம். அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு லோன் ரீபேமெண்ட்டுக்கும் போக வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். இது பர்சனல் லோன், ஹோம் லோன் எல்லாத்துக்குமே இது அப்ளிகபிளான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த கடன் எடுத்திருந்தாலும் சரி, அந்த கடனை ஃபஸ்ட்டு திருப்பி அடிக்கிறதா இல்லை அந்த பணத்தை வச்சு நம்ம முதலீடு பண்ணி பணத்தை பெருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க. என்ன டிசைட் பண்ணியிருக்கீங்கன்னு இந்த வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் நிச்சயமாக சொல்லி ஆகணும். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம லைஃப்பில் பணத்தை சேமிக்கிறோம், பணத்தை உழைக்கிறோம், எல்லாம் ஓகே, பட் குடும்பத்தை பாதுகாக்கிறோமான்றது முக்கியம். ஸோ டேர்ம் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. வீடியோ எண்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. Boss Wallah, be the boss.